ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று விடுதலையான ராபர்ட் ஃபயஸ், முருகன், ஜெயக்குமார் ஆகியோர் பாஸ்போர்ட் பெறுவதற்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை துணை தூதரகத்திற்கு வருகை தந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன். இந்த 3 பேருக்கும் எப்பொழுது பாஸ்போர்ட் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது? விவரங்கள். வணக்கம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று விடுதலையான ராபர்ட் ஃபயஸ், முருகன், ஜெயக்குமார் ஆகிய மூவரும் தங்கள் சொந்த நாடான இலங்கைக்கு செல்ல கோரிக்கை வைத்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் பாஸ்போர்ட் பெறுவதற்காக நேர்காணலுக்கு வருகை தந்துள்ளனர். இலங்கை துணை தூதர் திரு வெங்கடேஸ்வரன் தலைமையில் அந்த நேர்காணல் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலையானதிலிருந்து இவர்கள் மூவருமே திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு இலங்கை அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இன்று காலை உதவி ஆணையர் திரு சரவணன் தலைமையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனத்தில் அழைத்து வரப்பட்டு தற்பொழுது நேர்காணல் துவங்கியுள்ளது. நேர்காணலுக்கு பிறகு ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்கு அவர்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவரை காண்பதற்காக முருகனின் மனைவி திருமதி நளினியும் தற்பொழுது இலங்கை துணை தூதரகத்துக்கு வருகை தந்துள்ளார். கூடுதல் காவலர்கள் இந்த துணை தூதரகத்துக்கு போடப்பட்டுள்ளது. தற்பொழுது நேர்காணல் பங்கேற்றுள்ளார்கள். மூவருமே தனித்தனியாக நேர்காணலை தற்பொழுது இலங்கை துணை தூதர் நடத்தி வருகிறார். அதன் பிறகு 7 நாட்கள் முதல் 10 நாட்களுக்கு அவர்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.